இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பார்க்கலாம். 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் போல் வெந்தயம், 6, 7 போல் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்து ஆற விட்டதுமே நம்ம இதை பவுடர் பண்ணி தனியாக வச்சிடணும். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ காரம் கம்மியாக இருக்குது. 1 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஒரு வாட்டி நல்லா வதக்கி வச்சுக்கிறதுனால நமக்கு ரொம்ப நாள் படை இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை